இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தின் வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. Surely there is an end, and thine expectation shall not be cut off. Proverbs 23:18. இந்த முறை அந்த ப்ராமிஸ் உங்களுக்கு தெரியும், அந்த வசன அட்டைகள்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்முடைய தேனி, சேலம், குடிமல்லூர் எல்லா சென்டர்லேயுமே இந்த ப்ராமிஸ் மெசேஜ் இந்த பிரசங்கிக்கப்படுகிறது. ஸோ நாங்கள் வெஸ்லி, அப்புறம் பால் சத்தி, வில்லியம்ஸ், யார் யார் ஒவ்வொரு சென்டரில் ப்ரீச் பண்ணுறாங்களோ நாங்கள் சேர்ந்து கொஞ்சம் வி ஹேட் டைம் டுகெதர் இதை டிஸ்கஸ் பண்ண. அப்போ இந்த வசனம் பர்சனலாக உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் கடந்த காலத்தில் பிரயோஜனமாக இருந்திருக்குது அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா சில சிச்சுவேஷன்ஸில் இஸ் தேர் நோ எண்ட், இதுக்கு முடிவே இல்லையா? நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வழியாக போகும்போது, சில கஷ்டத்தின் வழியாக நாம் செல்லும்போது நம்ம மனதில், ஏன்னா நமக்கு தெரிஞ்சு சூழ்நிலையை பார்க்கும்போது அதில் ஒரு முடிவே தெரியலை, அதில் ஒரு முடிவற்ற ஒரு காரியமாக போயிட்டே இருக்குது, ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ பால் சத்தி அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு இந்து பின்னணியிலிருந்து அற்புதமாக ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து தேவ சித்தம் செஞ்சு அப்புறம் அவங்க அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ அவருடைய சாட்சியில் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தார். அப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கரஸில் முடித்தார். ஸோ இப்போ ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டார். ஓகே, படித்து முடித்தாச்சு, எல்லாமே ஈஸியாக இல்லை. அவருடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம ப்ளூ டாட் கொரியர்ஸில் டெலிவரி பாயாக இருந்தாராம். ப்ளூ டாட் கொரியர்ஸில் பார்சல் கொண்டு போய் இல்லை லெட்டர்ஸ் கொண்டு போய் டெலிவரி பண்ணுற ஒரு வேலை. அப்போ மனசில் எத்தனையோ நாட்கள், எவ்வளோ நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு இருக்க போகுது. ப்ளஸ் எனக்கே தெரியும், இதே சென்னையில் கால் டாக்ஸி டிரைவராக இருந்தார். எத்தனையோ தடவை நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இதெல்லாம் பண்ணி நான் இப்போ ஆண்டவருடைய பிள்ளை, கடவுள் என்ன வாலாகாமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவேன், இப்படிப்பட்ட எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இருக்கும்போது, ஆனால் வாழ்க்கையில் ஒரு டெலிவரி பாயா, ஒரு கால் டாக்ஸி, எந்த தொழிலையும் அற்பமாக நினைக்கல. ஒவ்வொரு ஜாபும் அதுக்குரிய ஒரு ஆனர் இருக்குது. ஸோ வேலை செய்யாமல் இருக்கிறது தான் தப்பு, வேலை செய்கிறது தப்பே, எந்த வேலையை செஞ்சாலும். ஆனால் ஒரு படிப்புக்கேற்ற ஒரு வேலைன்னு வரும்போது அப்படி இல்லைங்கும் போது அவர் மனசில் நான் ரொம்ப சோர்ந்து இருக்கும் போது, எப்போ தான் எனக்கு ஒரு விடிவு காலம் வரும்? அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக அவரோட பேசினாராம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு டைரக்டராக ஆண்டவர் அவரை வச்சு அவங்களுக்கு கார்லாம் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஊழியத்திலையும் பயன்படுத்தி வரார். இந்த இந்த வாக்குத்தத்தம் நீதிமொழிகளில் வருது. ஆனால் அதுக்கு முந்தின வசனம் என்னென்னா, இது இந்த பகுதிகளே பார்த்தீங்கன்னா அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். என் மகனே என் மகனேன்னு ஒரு சீரீஸ் ஆஃப் கவுன்சில். அதில் இந்த வசனத்துக்கு முந்தைய வசனத்தில் இந்த கான்டெக்ஸ்டில் என்ன சொல்லுன்னா, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. டோன்ட் ஃபீல் ஜெலஸ் அபவுட் தி அன்காட்லி ஆர் தி விக்கெட். இந்த ஆலோசனை சொல்றதுக்கு முந்தைய, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு? உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. இந்த உலகத்தில் நிறைய நேரம் இதுதான் நமக்கு நடக்குது. நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், நம்ம ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை பின்பற்றுறோம், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவரை பற்றி கண்டுக்காத மக்கள், அவங்க எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுறாங்க. சங்கீதம் 73, ஆசாபின் சங்கீதம், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சில வசனங்கள். துன்மார்க்கரின் சங்கீதம் 73:3 சில வசனங்களை வாசிக்கிறேன். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். நீதிமொழிகள் என்ன வாசித்தோம்? துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. ஆனால் ப்ராக்டிக்கலாக நிறைய நேரம் எப்படி தான் இருக்கும்? சூழ்நிலை பொறாமை கொள்கிற மாதிரி தான் இருக்கும்.
அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. நிம்மதியா வாழ்ந்து நிம்மதியா சாகுறாங்க. அவருடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். சாதாரணமா மனுஷருக்கு வர்ற கஷ்டம் கூட அவங்களுக்கு வர்றதில்லை. அவர்கள் 7ஆம் வசனம், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. இந்த கஷ்டம் நஷ்டம் எதுவுமே தெரியாது பார்த்தீங்களா? அவன் பார்வையிலே அவ்வளவு திமிர் இருக்கும், கொழுப்பு இருக்குமா பார்வையிலே. அவர்கள் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. நம்ம ஆசைப்படுறது நமக்கு சொப்பனத்தில் கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எதை சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ சொப்பனத்தில் வருது, அப்படியே பிடிங்க அப்படி எடுத்து வாயில வைக்கிறதுக்கு வந்து முடிச்சிடுறோம். சொப்பனத்தில் கூட நம்ம ஆசைப்படுறது என்ன செய்ய முடியல, சில நேரம் சாப்பிட முடியல. ஆனால் அவங்களுக்கு எப்படியா, அவர்கள் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாய் நடக்கிறது. எங்க கனவுல இல்லை, டெய்லி லைஃப்ல. 12, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். சுகஜீவிகள் என்ன வார்த்தை பாருங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போய் ஆலயத்துக்கு போய் ஒரு ஸ்பிரிச்சுவல் இவாலுவேஷன் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குற வரைக்கும் எனக்கு இப்படி தான் தோணுச்சு. ஆனால் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாக்குத்தத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒருபோதும் உலகத்தாரை பார்த்து, ஆண்டவரை அறியாத மக்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே டெம்பரரி. நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் மணிப்பூர் போயிருந்தோம். அப்போ ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது வழியில் அந்த மணிப்பூர் பகுதியில் இருந்த இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனை, ரொம்ப ரொம்ப ஓல்டுலாம் கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் 40 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஃபியூ இயர்ஸ் ஆன ஒரு மருத்துவமனை. ஆனால் இப்போ சமீப இந்த 2 ஆண்டுகளில் நடந்த கலவரத்தினால ஒரு குறிப்பிட்ட வகை மக்கள் அந்த பகுதி, இம்பால் இந்த பகுதியை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இருந்த வீடுகள், அவங்க இருந்து ஆக்குபை பண்ணியிருந்த இடம் எல்லாம் காலி. ஸோ இந்த தடவை நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இந்த மக்கள் விட்டுட்டு போன இடத்த எல்லாம் ஆக்குபை பண்ணிடுச்சு. மெடிக்கல் காலேஜ், பக்கா பில்டிங்ஸ் கட்டி வச்சிருக்கிறாங்க. மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல், இந்த பக்கம் நர்சிங் காலேஜ், நர்சிங் ஹாஸ்டல். பாருங்களேன், இப்போ நான் இருந்த இடம் மக்கள் நாங்கள் கண்ணு முன்னாடி பார்த்து மற்ற மக்கள் இருந்த இடத்துல இப்போ அவங்கள துரத்தின பிறகு அவங்க இடத்தெல்லாம் இடித்து அங்கே உள்ள ஒரு ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் வந்து மெடிக்கல் காலேஜும் நர்சிங் காலேஜும் கட்டி தே ஆர் இப்போ இது பண்ண போகிறாங்க, டெடிகேட் பண்ண போகிறாங்க. அதை பார்க்கும்போது ஆனால் நாங்கள் பொறாமப்படல, என்ன நியாய தீர்ப்பு வரப்போதோ தெரில. சரி, ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாரும் நிற்கணும், அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி அநியாயமாக சம்பாதிச்சவங்க. ஆனால் நிறைய நேரம் இப்படிப்பட்ட மக்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம். பட் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அப்படி இல்லை. நீ உனக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ இவங்க அவங்கள பார்க்காத. சரி, ஒரு சில காரியங்கள் எப்படி இந்த வாக்குத்தத்தம் என்னென்ன சூழ்நிலையில சில காலகட்டத்தில் நிறைவேறியது. when Lord when, எப்போது கர்த்தாவே எப்போது, நம்ம மனசுல இருக்கிற கேள்வி. ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தங்களை எப்போதான் செய்ய போறீரு, நான் எவ்வளவு நாள் தான் காத்திருக்கணும்? உங்க மனசுல இந்த கேள்வி இருந்தா, you are not the first person to ask this question, when Lord when. இன்னைக்கு அநேகர் நம்ம ஆலயத்தில் இருக்கிற அநேகருக்குள்ள இந்த கேள்வி இருக்குது. ஆனா அது மட்டும் இல்ல, ஈவன் பைபிள் டைம்ல ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து உன் சந்ததிக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஒரு மேசியா வரப்போறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விசேஷித்தவர்களா தெரிந்தெடுத்தது அவருடைய ஒரே பேரான குமாரனை அந்த யூதா கோத்திரத்தில் அனுப்புறதுக்காக. அப்போ இந்த மக்கள் யோசித்தாங்க, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார், ஆனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா என்ன விசேஷமா கண்டுட்டோம்? ஒண்ணுமே இல்லை. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். மேசியா வருவார்னா எப்பதான் வர போறாரு? நூற்றாண்டுகளாக காத்திருந்தாங்க, சோர்ந்து போனாங்க. ஆனா வேதாகமம் சொல்லுகிறது, கலாத்தியர் 4:5, ஆங்கிலத்தில் 4ஆம் வசனம், Galatians 4:4,
தமிழ்ல கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். When the set time had fully come, குறிக்கப்பட்ட அந்த நேரம் முழுமையாக வந்தபோது God sent his son. அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நேரம் ஆண்டவர் காத்திருந்தார். ஏன் தெரியுமா? சில கால சூழ்நிலைக்காக ஆண்டவர் காத்துட்டு இருந்தாரு. ஏன்னா அதற்கு முன்பாக அலெக்சாண்டர் த கிரேட் உண்மையிலே கிரேக்க கலாச்சாரம் உலகம் முழுசும் போகணும்னு ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டவர். தன்னுடைய அந்த கிரேக்க மொழி உலக மொழியாக இருக்கணும். இன்னைக்கு எப்படி ஆங்கிலம் ஒரு உலக மொழியாக இருக்குதோ அதே மாதிரி அந்த நாட்களில் கிரேக்கம் ஒரு கிரேக்க மொழி ஒரு உலக மொழியாக மாறணும்னு சொல்லி அதை சாதித்தவர். அப்போ சுவிசேஷம் கிரேக்க மொழியில் எழுதப்படுவதற்கு அது சாத்தியமாக இருந்தது. அப்புறம் ரோமர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க ஆளுகை செய்த எல்லா பகுதியும் இணைச்சாங்களாம் ரோடு போட்டு. அந்த காலத்திலே 25,000 மைல்ஸ் ரோடு போட்டாங்களாம். கேன் யூ பிலீவ்? 25,000 மைல் தூரங்களுக்கு ரோடு போட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, அந்த நாட்களில் பயணங்கள் பாதுகாப்பற்றதாக ஆபத்தானதாக இருந்துச்சு. ஆனால் இவங்க கார்ட்ஸ் உண்டாக்குனாங்க. அவங்களுக்கு இருந்த காவல்துறையை வச்சு அல்லது இராணுவத்தை வச்சு அங்கங்கே சாலைகளில் பாதுகாப்பு வச்சாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் எவ்வளோ செலவு, மக்கள்கிட்ட வரி வாங்கினாங்க. ஸோ மொழி ஆயத்தமாக இருந்தது, சாலை ஆயத்தமாக இருந்தது. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து காலம் நிறைவேறின போது தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அன்பானவர்களே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒருவேளை ஆண்டவர் இதை கண்டுகொள்ளாதது போல இருக்கலாம், ஆண்டவர் இதை செய்யலைன்னு தோணலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். நீங்க when Lord when ஆண்டவரை எப்ப செய்வீரு, அவர் குறித்த நேரத்தில் செய்வாரு. சோர்ந்து போயிடாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம அடிக்கடி சபையில பாடுற ஒரு பாட்டு, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதனால சபையில் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வரும்போது சில சூழ்நிலைகளில் இந்த பாடலை பாடும்போது நான் அந்த ஒரு சில குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் யோசித்து கொண்டே பாடியிருக்கிறேன், கண்ணீரோடு கூட பாடியிருக்கிறேன். ஆண்டவர் அந்த பாடல் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி இருக்கிறார். ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ஆண்டவர் மறந்து போகிற தேவன் அல்ல. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இரண்டாவது, when Lord when முதல் இது how long Lord. சில சூழ்நிலைகளில் நம்ம ஒரு பிரச்சனை அல்லது ஒரு அழுத்தத்தில் ஒரு கஷ்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்கணும் நமக்கே தெரியல. அதற்கு ஒரு சொல்யூஷனோ ஒரு தீர்வோ கண்ணுக்கு தெரியல. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த குறிப்பா அவங்களுடைய சஃபரிங்ஸ்லேயே ஒரு கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 14:10, எக்ஸடஸ் 14:10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். ஏன் இந்த சூழ்நிலையில இவ்வளோ பயந்தாங்கன்னா, இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் அவங்களை எதிர்த்து கொண்டு போனாரு. யோசேப்பு மூலமா ஒரு உலக பஞ்சத்திலிருந்து அவங்கள காப்பாத்தினாரு. அவங்க அங்கே பெருகி ஒரு நேஷனாக மாறினாங்க, ஒரு ஜனமாக, ஒரு ஜாதியாக, ஒரு தேசமாக மாறினாங்க, ஜனத்தொகையில் பெருகினாங்க. ஆனால் உபத்திரம் வர ஆரம்பிச்சுது. யோசேப்பை அறியாத பார்வோன் ஒடுக்க ஆரம்பிச்சாங்க. பல விதத்தில் கஷ்டம். அப்போ ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க. ஆண்டவர் அந்த முறையிடுதலை கேட்டார். ஆனால் கொஞ்ச நாளைக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் திடீர்னு மோசே ஒரு 40 வயது மனிதனாக வந்து நான் தான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி ஒரு வேலையை செஞ்சார். அது பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் பயந்து ஓடிட்டார். ஸோ அவங்களுக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப். யாரோ விசாரிக்க வந்திருக்கிறாரு மோசேன்னு ஒருத்தர். அப்புறம் 40 வருஷம் சத்தமே இல்லை மோசையை குறித்து. அப்புறம் திரும்ப வராரு, சொல்றாரு ஆண்டவர் என்ன அனுப்புனாரு. அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம். ஆனால் மோசே சில அடையாளங்கள் செய்கிறாரு. ஆண்டவர் தான் என்ன அனுப்புனாருங்கிறதுக்கு அடையாளம். அதை பார்த்தவொடனே நம்பிக்கை வருது. ஆனால் பிரச்சனை இன்னும் மோசமாகுது. பார்வோன் இன்னும் தொந்தரவு கொடுக்குறான். அப்போ அவங்க பயந்து போய் அப்புறம் 10 வாதைகள், அதில் 10வது வாதையில் ஆண்டவர் அற்புதமாக விடுதலை ஆக்குறார். அப்போ நினச்சேன், அப்பா இத்தனை வருஷ கஷ்டம் நம்மளை விட்டு போச்சு. சரி, எவ்வளோ தாமதமானாலும் யாத்திராகமம் 12 நம்ம வாசிக்கிறோம் 40-41 வசனத்தில் அவங்க கரெக்டாக 430 வருஷம் முடிஞ்சு அந்த தினமே அவங்க புறப்பட்டாங்க.
பார்வோனோ யாரோ ஆண்டவர் வச்சிருக்கிற காலத்துக்கு மேல டிலே பண்ண முடியாது. அப்போ ஆனா இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவங்க இங்கிருந்து கிளம்பியாச்சு, அப்பாடா நினைச்சு போறாங்க. செங்கடல் முன்பாக நிற்கிறாங்க. செங்கடல் நிற்குது, 2 பக்கம் மலை, இன்னொரு பக்கம் பார்வோன் துரத்திட்டு வரான். அப்போ யோசிக்கிறாங்க. யோசித்து பாருங்க அவங்க சிச்சுவேஷனில் ஒரு ப்ராப்ளம். அவங்களுக்கு ஒரு எகிப்தியர்கள் அவங்கள ஒடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் நீங்கிச்சுன்னு நினைக்கிறாங்க, திரும்ப வருது. நின்று அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஊரை விட்டே வந்தாச்சு, அப்பாடா தொலைஞ்சதுன்னு நினைச்சா திரும்பியும் அதே எகிப்தியன் வந்து நிற்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, யாத்ராகமம் 14:13. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அன்பார்களே, இந்த இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர்கள் இன்னைக்கு மட்டும் பார்க்கல, 430 வருஷமா உங்க டார்ச்சர் அவங்க தான். உங்க வாழ்க்கையை நரகமாக்கிக்கிட்டு இருக்கிற பிரச்சனையே இதுதான். ஆனா இன்னைக்கு பாக்குறீங்கல்ல, இத்தனை வருஷமா பாத்தீங்கல்ல, இனிமே நீங்க அதை பார்க்க போறது இல்ல. Was it easy to believe? யோசித்து பாரு, 430 வருஷமா இருந்த ஒரு பிரச்சனை இன்னையில இருந்து போயிரும்னா நம்ப வருமா? நமக்கு நம்பிக்கை வருமா? நோ. அங்கதான் உன் நம்பிக்கை வீண் போக. அந்த நம்பிக்கை நமக்கு அந்த சூழ்நிலையில இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்முடைய விசுவாசத்தை நம்ம இழந்துட்டோம், நம்முடைய நம்பிக்கை இழந்துட்டோம். அது எங்க நடக்க போகுது? இனிமே யார் அதை நம்புவா? ஆண்டவர் அது செய்யறதாவது, அது அவங்களுக்கு நடக்கும், இவங்களுக்கு நடக்கும், எங்களுக்கு நடக்காதுங்க. நாங்க இப்படியே வாழ்ந்து, இப்படியே இருந்து, இப்படியே செத்து போவோம். எகிப்தியரை பார்த்துக்கிட்டே செத்து போவோம். எங்க வாழ்க்கையின் எகிப்து இதுதான், எங்க வாழ்க்கையின் எகிப்தியர் இதுதான், இதை பார்த்துக்கிட்டே சாவோம். ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண்பதில்லை. அன்பானவர்களே, நம்முடைய பிரச்சனை எவ்வளவு காலமா இருக்குங்கிறது பெரிய காரியம் இல்லை. ஆனா ஆண்டவர், அவருடைய நோக்கம் வித்தியாசமானது. நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஏற்ற நேரத்தில் அதுல இருந்து விடுதலை தருவாரு. எந்த செங்கடல் அவங்களுக்கு இதுதான் நமக்கு கல்லறைன்னு நினைச்சாங்களோ அது அவங்களுடைய எகிப்தியருக்கு கல்லறையா மாறிச்சு. ஆண்டவரால் எல்லாம் முடியும். சூழ்நிலைகளை எப்படியும் மாற்ற முடியும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை வருஷ பிரச்சனையா இருந்தாலும் சரி. ஆமன்பாள், எத்தனையோ குடும்பங்கள்ல குடிகார கணவர், குடிகார தகப்பன், இல்லை இன்னும் மற்ற சில காரியங்கள், ஒரு நாள் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, எத்தனையோ ஆண்டுகளாக இருந்த சில பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எங்க குடும்பம் அதுக்கு ஒரு சாட்சி. 10 வருஷமா விடுதலை இல்லைங்கிறதுனால விடுதலை இல்லைங்கிறது கிடையாது. வாக்கு பண்ணினவர் கண்டிப்பா செய்வாரு. மூன்றாவது, ஹவு லார்ட் ஹவு, எப்படி ஆண்டவரே எப்படி. இது நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை உங்களுடைய ஒரு சிலர் பிரச்சனை, போராட்டம், இது ஒரு பக்கம் இருக்குன்னா அதில் ஆண்டவர் எவ்வளோ எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கார். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் ஆண்டவருக்குள்ளாக வளர முடியல, நான் நிலைவரமான ஒரு ஆவி உள்ள ஒரு பையனா பொண்ணா என்னால் இருக்க முடியல. பாருங்க, எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் அழகா ஆம்பிஷன் செட் பண்றாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, எவ்வளோ அழகா லைஃப்ல மேலே வராங்க. எத்தனையோ சக்சஸ்ஃபுல் பீப்புளை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ஆண்டவரை நான் அறிஞ்சு கொண்டேன். ஆனால் என் லைஃப் இன்னும் ஒரு கனியற்ற வாழ்க்கையாக இருக்கு, ஒரு நிலைவரமற்ற வாழ்க்கையாக இருக்கு. இந்த 2024 எத்தனை வருஷம் நான் பாவத்தில் விழுந்தேன், எத்தனை முறை பாவத்தில் விழுந்தேன், எத்தனை முறை ஆண்டவரை துக்கப்படுத்தினேன், எத்தனை முறை நான் எடுத்த தீர்மானத்தை மிதித்து போட்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் அழுகிறேன் பிரதர், ஒவ்வொரு முறையும் நான் சந்தோஷமா இல்லை. ஏன் என்னால பாவத்தை ஜெயிக்க முடியல? எப்படி ஜெயிக்கிறது? ஹவு லார்ட். மீகா 7:8, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழாம இருப்பேன்னு சொல்லல மீகா, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நீதிமொழிகள் 24:16, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நம்ம நினைக்கிறோம் நீதிமான் விழவே மாட்டான்னு நினைக்கிறோம். பைபிள் சொல்லுது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும்.
ஒரு மனுஷன் 2 தடவை 3 தடவை விழுந்தாலும் அவனை நீதிமான்னு சொல்ல மாட்டான். தண்ணி தெளிச்சிருவோம், உதவாக்கரை, தேர மாட்டான், உருப்பட மாட்டான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அன்பார்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலையில் அவங்களுக்கு இருந்த ராஜா ராணி சரி கிடையாது. ஆகாப், ஜெசபெல், விக்கிரக ஆராதனையை தூண்டுகிற அப்படிப்பட்ட அரசாட்சி. அதனால அவங்களும் ராஜாவை பிரியப்படுத்த, ராணியை பிரியப்படுத்த, அவங்களும் ஆண்டவரை துக்கப்படுத்த. ஆனால் தேவனை அறிந்த மக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அவங்க சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. அன்பார்களே, வெளியே ஒருவேளை சந்தோஷமா தோணும், ஆனால் மனசாட்சி வதைக்கும், மனசாட்சி குத்தும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்காக ஆண்டவர் ஒரு எலியாவை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த ரங்கத்தில் போராடி கொண்டிருந்த, கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன் எலியா. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அவரை வெளியே கொண்டு வர்றாரு, அந்த சூழ்நிலையை சந்திக்கிறார். அவர் அந்த ஜனங்கள்கிட்ட பேசி பார்த்து கேட்கிறாரு பாருங்க, 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கு, குந்தி குந்தி. ஒரு நாள் இப்படி இந்த டைரக்ஷன்ல ஆண்டவரை நோக்கி, அடுத்த நாள் உலகத்தை நோக்கி, பாவத்தை நோக்கி, பிசாசை நோக்கி. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்களோ பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. சொல்ல முடியாது. மனசுல வேதனை. அவங்க ஜீவிக்கிற ஜீவியம் அவங்களுக்கே திருப்தி இல்லை. அவங்களுக்கே தெரியும் நம்ம பண்றது தப்புன்னு. ஆனால் அதில் விடுதலையும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, உணவில் அநேகர் என்னென்ன என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகள் நான் இந்த விதமாக இருமனம் உள்ளவனாக இருந்து குந்தி குந்தி நடந்து வாழ்க்கையை காலத்தை வீணடித்தவன். அப்போ அதனுடைய வேதனை எனக்கு என்னன்னு தெரியும். அவ்வளோ ஒரு மன உளைச்சல். ஆண்டவரை பின்பற்றக்கூடிய மனதில்லை. ஆண்டவரை பின்பற்றினா திடீர்னு அப்போ பாவம் ரொம்ப அட்ராக்டிவா தெரியுது, சோதனை கவர்ச்சியா தெரியுது. திரும்ப இங்க வந்துட்டா இது உப்பு தண்ணி, இது திருப்தி கொடுக்கல, இப்படி இங்கேயும் அங்கேயும் இங்கேயுமா. அப்போ அவர் ஊக்கமாக ஜெபித்த போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எலியாவை பயன்படுத்தி வானத்திலிருந்து அக்கினி வந்தது, பலியை தகனித்து போட்டது. அதில் எனக்கு பிடிச்ச பகுதி அந்த வசனத்தின், அந்த வானத்திலிருந்து வந்த தேவனுடைய அக்கினி அந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பொதுவாக தண்ணீர்னா என்னது? நெருப்பை அணைக்கக்கூடிய காரியம். அந்த உண்மையா ஆண்டவர் ஒரு எலியாவை எழுப்பி ஒரு தேவ அக்கினி அங்க கொண்டு வந்து அந்த ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். குந்தி குந்தி நடந்த மக்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி சாட்சி போட்டுத்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஆவிக்குரிய அனலை அணைத்து போடுகிற ஒரு தண்ணீரா எந்த காரியம் இருக்குதோ தெரியாது, எந்த ஒரு பலவீனம் இருக்குதோ, எந்த ஒரு பாவ பழக்கம் இருக்குதோ தெரியாது. தேவனுடைய அக்கினி அதை நக்கி போடும். உங்க சொந்த முயற்சியால, உங்க சொந்த பலத்தால முடியாது. யூ நீட் த ஃபயர் ஆஃப் காட். ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய அக்கினி வந்து என்னுடைய நெருப்பை, என்னை குளிர பண்ணுகிற, என்னை விழ பண்ணுகிற இதை நக்கி போடட்டும். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை எலியா கொண்டு வந்தார். பிசாசு அநேக நேரம் சொல்றான், நீ இன்னும் நம்புறியா? நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்க நம்புறியா? நீ ரட்சிக்கப்பட முடியும் நம்புறியா? உண்மையிலே திருந்தி வாழ முடியும்னு நினைக்கிறியா? எத்தனை தடவை விழுந்து போயிட்ட, எத்தனை தடவை முயற்சி பண்ண? பிசாசு சொல்ற பொய்க்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய அக்கினி உங்க மேல வரும்போது, தேவனுடைய வல்லமை உங்க மேல வரும்போது, நீங்க உண்மையாக உடைக்கப்படும் போது, நீங்க நேசித்த பாவத்தை அருவருப்பீர்கள். அநேக ஆண்டுகளாக அடிமையா இருந்த பாவத்திற்கு முழுமையான விடுதலை ஆண்டவர் கொடுப்பாரு. நான் இந்த முறை போயிருந்த போது, கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு ரீஹாப் சென்டர், நிங்ஹோர் அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த ரீஹாப் சென்டரில் போய் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க போயிருந்தேன். நானும் மனைவியும் போயிருந்தோம். நிங்ஹோரும் அவங்க ஒய்ஃபும் என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஒரு 19 இன்மேட்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் 2 ஃபேமிலிஸ் அதை கவனிக்கிறாங்க. உண்மையிலே அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேவையான ஒரு ஊழியம். ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கே கூட காசு கிடையாது. ஸோ இவங்க தியாகத்தோடு தான் நடத்துகிறாங்க. குறிப்பாக அந்த பிக்சர், பேண்டிஷ் வைகோம் அப்படின்னு ஒருத்தர், இவருடைய பிக்சர் நீங்கள் பாருங்கள். இது யார், இது யார்? ரெண்டும் ஒரே ஆள் தான்.
அந்த ஒரு பரிதாபமாக பிச்சைக்காரர் மாதிரி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் இப்போ கோட் சூட் போட்டு மைக் பிடிச்சிட்டு இருக்கவர். இவர் தான் நடத்துகிறாரு. இங்கே போய் தான் அவர்கிட்ட தான் பேசினேன். அப்போ இது இவருடைய அந்த பேண்டிஷுடைய பழைய ஸ்டோரி என்னென்னா, ஒரு வசதியான குடும்பம், ஆனால் அவங்க அப்பாவும் போதைக்கு அடிமையானவர். இவரும் ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருந்தே அவருக்கு மற்ற இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க, அப்புறம் டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க, கஞ்சா அடிக்கிறவங்க, அவங்கெல்லாம் பார்த்தா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்கடா, இவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, நமக்கும் இது வேணும்னு சொல்லி அவர் கேட்பார் அவங்ககிட்ட. அவனுக்கு கொடுக்க மாட்டேன், நீ சின்ன பையன், வேண்டாம் வேண்டான்னு. ஒரு முறை அவங்க அங்கிள் அவர் பாக்கெட்டில் போதை மாத்திரை, அவர் பாதி ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்தது, அதை எடுத்து சாப்பிட்டார். ஒன்று அது அவருக்கு பயங்கரமாக ஏதோ பறக்கிற மாதிரி இருந்தோடனே அதுலேருந்து படிப்படியாக ஆரம்பிச்சு, அதாவது பயங்கரமாக ஆசைப்பட்டு இவராக தேடி போன பழக்கம் பயங்கரமாக அடிமைத்தனத்துக்குள்ளாக போயிடுச்சு. அதுக்காக வீட்டில் இருந்து காசை திருடுறது, பக்கத்து வீட்டில் இருந்து காசை திருடுறது, எவ்வளோ நேரம் ஐயோ இதை விட்டு வெளியே வரணும்னு முயற்சி பண்ணார். அந்த ஆனால் ஒரு ரீஹாப் சென்டரில் போய் சேர்ப்பாங்க, இந்த மாதிரி போதை மறுவாழ்வு இல்லம். அங்கே 8 மாதம் அப்புறம் அது பிடிக்காமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுவார். சரி, ஒரு இடம், 2 இடம், 3 இடம், ஒரு 4-5 இடத்துல அவரை சேர்த்தாச்சு. அப்பவும் விடுதலை இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? அவருடைய குடும்பத்தார் ஒரு முறை அவரை அவங்களே போலீஸில் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் இருந்தாவது இவன் திருந்தட்டும். ஜெயிலில் அவரை திருத்தலை. 2 முறை ஜெயிலுக்கு போனார். எத்தனை ரீஹாப் சென்டர் தெரியுமா? மொத்தம் 23 முறை போதை மறுவாழ்வு இல்லத்தில் வைக்கப்பட்டவர். ஒரு மனுஷன் 23 தடவை போய் உள்ள போய், அது அங்கெல்லாம் பயங்கரம், அது ஒரு சிறை வாழ்க்கை தான். அவங்க வெளியெல்லாம் வர முடியாது. நாங்கள் அந்த இடத்துக்கு பங்க் பெட் தான், நாங்கள் போய் பார்த்து தான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். அப்படி ஒரு இடத்துல 23 முறை இருந்தும் வெவ்வேறு இடத்துல விடுவிக்கப்பட முடியல. பாவத்திலேருந்து விடுதலை இல்லை. ஒரு நாள் அப்புறம் அதனால் வீட்டிலேருந்து துரத்திட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக அங்கெல்லாம் இம்ஃபாலில் போனால் கிளாசிக் ஒரு நல்ல ஹோட்டல், நல்ல டீசெண்டான ஹோட்டல், காஃபிலாம் குடிக்க சில நேரம் அங்கே போவோம். உள்ளே போய் உட்காந்து குடிக்கிற மாதிரி நல்ல ஹோட்டல். அவர் சொன்னார், நான் கிளாசிக் ஹோட்டல்லாம் போயிருக்கிறேன், ஆனால் உள்ளே இல்லை, வெளியே வெறும் ஒரு கார்ட்போர்டு அட்டைப்பெட்டி வச்சுட்டு ரோட்டில் தூங்குவார். அதுவும் மணிப்பூரில் குளிரில் ஈஸியாக கிடையாது. ஒரு தெருவில் இந்த மாதிரி, இந்த பிக்சரில் பார்த்த பிக்சரில் இருந்த மாதிரி தெருவில் ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்தவர். ஒரு நாள் அந்த அட்டைப்பெட்டியில் அப்படி படுத்திருக்காரு. அவர் மனசில் எண்ணம், கெட்ட குமாரன் எப்படி புத்தி தெளிந்துச்சோ அதுதான் சொல்கிறார். அதே மாதிரி எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லையே, ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துலையே முழங்கால் போட்டு அழுகிறார். ஏன்னா அங்கங்கே இந்த ரீஹாப் சென்டர்ஸ்லாம் வார்த்தையை கேட்டிருக்கிறார். பேசிக்காக அவர் ஒரு ஹிந்து ஃபேமிலி, ஆனால் அந்த ரீஹாப் சென்டர்லாம் வார்த்தையை கேட்டிருக்கிறார். ஸோ அவர் ரொம்ப அழுகிறார், ஏன் இப்படி இருக்கிறேன். அன்றைக்கி அழுது முடிக்கிறாரு. அடுத்த நாள் ஒரு ரீஹாப் சென்டர், ஒரு பாஸ்டர் ரீஹாப் இந்த மாதிரி மறுவாழ்வு நடத்துகிறவர், அங்கே இந்த மாதிரி தெருவில் அங்கங்கே போதையை குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் யாராவது விடுபடணும்னு நினச்சா எங்கள் இடத்துக்கு வாங்க. 23 இடத்துக்கு போயாச்சு. ஆனால் சரி ரைட், நான் லெட் மீ கோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, பேர் கொடுக்குறாரு. 10 பேர் கொடுக்குறாங்க. ஒருத்தராக தான் எடுப்பாங்க, அவங்க துணி எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அவருடைய டேர்ன் வர்ற காத்திருந்தார். அவர் டேர்ன் வந்துச்சு. அங்கே அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அந்த முறை அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அந்த அவர் ரட்சிக்கப்பட்டு, ஏன்னா அவங்க வீட்டில் அதுக்கு முந்தையே கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணால் திருந்துவாருன்னு, திருந்தலை. ஆனால் இப்போ அவர் மனைவி, ஒரு குழந்தை, யாருமே போதுமான அளவு சஃபிஷியன்ட் ஃபண்டு கொடுக்கல. ஆனால் விசுவாசத்தை இது பண்ணி எப்படி ஒரு மிருகமாக இருந்த என்ன ஆண்டவர் மாற்றினார்னு சொல்லி இன்றைக்கி ரீஹாப் சென்டர் நடத்திக்கிட்டு இருக்கார். அப்புறம் நீங்கள் வரும் அங்கே போய் வாலண்டியரியாக போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கார். அதனால உண்மையிலே அந்த சாட்சி கேட்டபோது எந்த ஒரு காரியத்தையுமே முடியாதுன்னு நம்ம ரூல் அவுட் பண்ணவே முடியாது. அதான் ஆண்டவருடைய வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. டூ இட் லார்ட், டூ இட். அடுத்தபடியாக சில காரியம் ஆண்டவர் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு, செய்வாருன்னு நமக்கு தெரியும், ஆனால் எப்போ செய்ய போறாரு அதான் தெரியல. கேட்குறோம், ஆண்டவரே செய்யுங்க சுவாமி, செய்யுங்க, இப்போ செய்யுங்க.
நீதிமொழிகள் 13:12, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல், கொஞ்ச காலமே காத்திருந்தாலே அது எப்படி தான் தோணும்? நெடுங்காலமாய் காத்திருக்கிற மாதிரி தோணும். இதில் நெடுங்காலமாய் காத்திருந்தால் இருதயத்தை இளைக்க பண்ணும், இருதயத்தை இல்லாமல் போக பண்ணும். நல்லா காத்திருந்த ஆட்களில் ஒருத்தர் தான். பல காரியங்களுக்காக காத்திருந்திருக்கிறேன். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்னைக்கு உண்மையிலே காத்திருக்கிறது ஈஸி கிடையாது. இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அன்பார்களே, இட் இஸ் நாட் பாசிட்டிவ் திங்கிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உலகம் இட் டாக்ஸ் அபவுட் பாசிட்டிவ் திங்கிங். நீ உன்னால் முடியும் நம்பு, இது நடக்கும் நம்பு, பாசிட்டிவ் திங்க். பாசிட்டிவ் திங்கிங்கில் ஒன்றும் சில நேரம் இமோஷனலி இட் மே ஹெல்ப் யூ, பட் இட் வில் நத்திங் வில் ஹேப்பன். நான் இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன் நான் யோசித்தா ஒன்றும் ஆயிட போகிறது இல்லை. ஆனால் இட் இஸ் ப்ராமிஸ் பிலீவிங். இட் இஸ் நாட் பாசிட்டிவ் திங்கிங், இட் இஸ் ப்ராமிஸ் பிலீவிங். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அதை நான் நம்புகிறேன். இட் இஸ் டிஃப்ரெண்ட். அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறது பைபிளில் எத்தனையோ எலிசபெத் சகரியா பார்க்குறோம், எத்தனையோ பேர் காத்திருந்தாங்க. ஆனால் ரீசண்டாக இந்த ரூத் போவாஸ், இந்த கதை, இந்த சரித்திரம் யோசித்து பாருங்க. போவாஸ்க்கு எல்லாம் இருக்குங்க. he was a rich man. அவனுக்கு கீழே அத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, அவ்வளோ லேண்ட் இருக்கு. he was a rich man. ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆகலை. அவனுக்கு கீழே எத்தனையோ பேர் இருந்தாங்க. சரி, அவனும் எனக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம், யாரையா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவசரப்படலை. சிலருக்கு அப்படிதான், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனால் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்களால இருக்க முடியாது. எப்படியோ எதையோ ஒன்று, எதை கூட்டு வாங்க நான் தாலியை கட்டுறேன், எதை கூட்டு வாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போவாஸ் வாஸ் நாட் லைக் தட். அவன் வெயிட் பண்ணான், ஆனால் ஆன்சர் இல்லை, ஏன்னு தெரியாது. பட் God was working behind the scene. ஆண்டவர் பின்னாடி ஒரு ஃபேமிலியிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. எலிமெலேக், நகோமி அவங்க பெத்லகேம் விட்டு மோவாபுக்கு போகிறாங்க. அங்கே 3 சாவுகள். அங்கேருந்து இதெல்லாம் ஆண்டவர் ரூத் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. யாருக்காக? போவாஸ்க்காக. இது போவாஸ்க்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அவர் ஆண்டவரே வை லார்ட் இன்னைக்கே பண்ணுங்க, இன்னைக்கே பண்ணுங்கன்னா இன்னும் ரூத் ரெடி ஆகலையே, இன்னைக்கு எப்படி கொண்டு வர்றது? இப்போ இல்லைன்னா எனக்கு எப்போவுமே வேண்டாம். போவாஸ் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, பொறுமையாக தான் இருந்தார். சில நேரம் நம்ம ஏர்போர்ட்டில் நிற்கும் போது, இப்போ கல்கட்டாவில் இருக்கிறோம், அடுத்து சென்னைக்கு போகணுன்னா நம்ம போகிற ஃப்ளைட்டு சில நேரம் இறங்கின பிறகு தான் ஓப்பா கன்ஃபார்மாக தெரியும், போயிடலாம், லேண்ட் ஆகிடுச்சு, இன்னும் ½ அன் ஹவரில் 15 மினிட்ஸில் நம்மளை போர்ட் பண்ண வச்சுருவாங்க, நம்ம போயிடலாம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இப்போ தான். ஆனால் அந்த ஃப்ளைட்டு ஒருவேளை டெல்லியில் கிளம்பியிருக்கோம், அங்கேருந்து நம்ம கண்ணுக்கு அது தெரியல, பட் இட் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் அஸ். நம்மளை நோக்கி தான் அந்த விமானம் வந்து கொண்டு இருந்தது, நம்ம கண்ணுக்கு தெரியல. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காருங்க, நம்ம கண்ணுக்கு தெரியல. ரூத், அதாவது போவாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அழகாக செய்கிறான். அவன் நீங்கள் போய் வாசித்து பாருங்க, அவன் அந்த வயலுக்கு வந்த உடனே ஆண்டவருடைய நாமத்தில் எல்லாரையும் பிளஸ் பண்ணுறான், அவங்க அவனை பிளஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஏழைகளுக்குன்னு அந்த பொறுக்கிறதுக்கு இடம் கொடுக்குறான். அவன் பங்கில் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறான். ஆனால் அவனுக்கு ஃபேவரபுளாக ஒன்றும் நடக்கலை. பட் ஒன் ஃபைன் டே ரூத் என்டர்ட். தற்செயலாய், தேவ செயலாய் அவன் அந்த வயலுக்குள்ளே வரா, கடவுள் கொண்டாடுறார். சரி, இப்போ அந்த வயலுக்குள்ள ரூத் வந்தது போவாஸ்க்கு லாபமா ரூத்துக்கு லாபமா? வெரி குட், 2 பேருக்கும் லாபம். சில நேரம் ஏதோ ஒரு சைடு மட்டும்தான் பெனிஃபிட்னு யோசிப்போம். அதாவது போவாஸை பொறுத்த மட்டும் அவனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேரேஜ் ஆகாமல் டிலே ஆனதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கலாம், வேலிட் ரீசன். அவங்க அம்மா யார்? ராகாப் என்னும் வேசி. எதில் பார்க்குறாங்களோ இல்லையோ, கல்யாணம்னு வரும்போது ஆராய்ஞ்சிருவாங்க, குடும்பத்தை தோண்டி பார்த்துருவாங்க. சரி, ஓகே. ஆனால் போவாஸ்க்கு ஆண்டவர் பெஸ்ட்டை கொடுத்தாரு, ரூத்துக்கு ஆண்டவர் பெஸ்ட்டை கொடுத்தாரு.
சங்கீதம் 138:8 சொல்லுது, the Lord will fulfill his purpose for me. தமிழில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தயவுசெய்து தப்பான டிரான்ஸ்லேஷன். ஆண்டவர் எல்லாம் பண்ணிடுவாருன்னு இல்லை, he'll fulfill his purpose. ஆண்டவர் ரூத்தை தான் கொடுப்பார் போவாஸ்க்கு, ரூத்துக்கு போவாஸ் தான் கொடுப்பார். நீங்கள் எதுக்காக காத்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கடைசியாக கம் லார்ட் கம். அன்பார்களே, எத்தனையோ காரியங்களுக்கு காத்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள். ஆண்டவர் அதே போல நம்ம இதை மறந்துடக்கூடாது. we are living in the last days. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 2025 முடிச்சு 2026 அடுத்த வருஷம் இங்கே சர்வீஸ் இருக்குமா GSPFல தெரியல. ஆண்டவர் ஒருவேளை ராப்சரில் வந்துட்டா போனவங்க போல மீதி யாரும் நடத்துறதுக்கு இருப்பாங்களா தெரியல. எனி டைம் காட் மே கம். ஆண்டவர் எப்போனாலும் வரலாம், ஆயத்தமாக இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ராப்சரை பற்றி, ஆண்டவருடைய ரகசிய வருகையை பற்றி சொல்லுது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். நம்ம எப்போவுமே இந்த உலகத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அநேக ஆண்டவர் சொன்ன எத்தனையோ அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்குது. எப்படி மேசியா வருவார்னு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்னது அப்படியே நிறைவேறிச்சோ, அதே மாதிரி 2ஆம் வருகையை குறித்தும் அவருடைய ரகசிய வருகையை குறித்தும் அதன் பிறகு ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்தும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதோ எல்லாம் நிறைவேறி, அடையாளங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆர் யூ ரெடி டு மீட் த லார்ட்? இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும் போது இந்த வருஷம் ஃபுல்லாக நான் இருப்பேன், ஹூ நோஸ்? உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் நியமித்த ஓட்டம் முடியலாம், ஒருவேளை ஆண்டவர் வராமல் இருக்கலாம். பட் யூ மே கோ டு காட், யூ மே ஃபினிஷ் யுவர் ரேஸ். மறந்துடாதீங்க. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 1:7, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தர் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமீன். நம்மளுடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகையும் நிச்சயமானது. ஆண்டவர் வரப்போறாரு. இங்கே யார் ஆட்சி செஞ்சாலும் அதை பற்றி பெருசு இல்லை. இது எந்த ராஜ்யமா யாரு மாத்தினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வரப்போறாரு. அவருக்கு முன்பாக எல்லாரும் ஒரு நாள் போய் நிற்கணும். நம்ம இட்டர்னிட்டி பற்றி யோசிக்கிறோமா? ஆர் வி ரெடி டு மீட் த லார்ட்? இந்த ஒரு கேள்வியை மனதில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷம் நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வருகை, 1ஆம் வருகை, அதில் இஸ்ரவேல் மக்கள் யோசித்தாங்க, எப்போ தான் வருவார், எப்போ தான் வருவார். ஆண்டவர் குறித்த நேரத்தில் ஆண்டவர் வந்தார். எகிப்தியர்கள் அவங்க இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கி கொண்டிருந்த போது, எங்கள் கஷ்டத்திலிருந்து எப்போதான் எங்களுக்கு விடுதலைன்னு சொல்லி அவங்க மனம் சலித்து போயிருந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதில்லை, என்றுமே நீ காண்பதில்லை. இன்னைக்கு நம்மளை அழுத்தி கொண்டிருக்கிற சில வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் அதான் தெரியுது, நம்ம தூங்கினாலும் அதான் மனசில் நிற்கிது. ஆண்டவர் சொல்கிறாரு, இதுலேருந்து உனக்கு இந்த உன்னுடைய பிரச்சனையிலேருந்து நான் விடுதலை தரப்போகிறேன், நம்பு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ மனுஷனை நம்பல, என்னதான் நம்புற, என் வார்த்தையை தான் நம்புற, ஏன் நீ சோர்ந்து போற? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ற, சோர்ந்து போவாங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய பின்வாங்குதலை குறித்து, எவ்வளோ காலம் நான் இப்படியே இருப்பேன், எத்தனை முறை நான் விழுந்து போவேன்னு சொல்லி சோர்ந்து போறீங்களா? 23 ரீஹாப் சென்டரில் இருந்தும் மீட்கப்பட முடியாத, மாற்றப்பட முடியாத ஒரு பாவியை ஆண்டவர் ரட்சித்து இன்னைக்கு வல்லமையான சாட்சியாக வச்சிருக்கிறார். அநேக போதை மக்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு மனிதனாக ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் மாற்ற முடியாது, என்னையும் ஆண்டவர் மாற்ற முடியாது. தேவனால் எல்லாம் கூடும். கிறிஸ்மஸில் அதான பார்த்தோம், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். தேவனால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதே போல ஆண்டவர் போவாஸ் வாழ்க்கையில் தாமதப்படுத்தினார், ஆனால் கண்டிப்பாக செஞ்சார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நிலத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்குமானால் ஆண்டவரத்தில் அறிக்கையிடுவோம்.
அதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்தும். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால கழுவி இந்த வருஷம் நிச்சயமாகவே ஒரு முடிவு. ஆக்சுவலாக இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் தான் ஷர்லி தேர் இஸ் அன் எண்ட். ஆனால் மற்ற டிரான்ஸ்லேஷன் தேர் இஸ் அ ஃபியூச்சர். நான் ஃபியூச்சரை விட ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் அபவுட் த எண்ட். நம்ம பட்ட பாடுகள் போதும், நம்ம காத்திருந்தது போதும், நம்ம பட்ட அவமானங்கள் போதும், உபத்திரவம் போதும். லெட் தேர் பி an end. தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபை இந்த வருஷத்தில் நமக்கு தருவாராக. அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவோம், ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெப நிலையில் இருப்போம். இப்பொழுது அந்த வாக்குத்தத்த பாடலே நம்பி பிரான்சிஸ் பாடுவாங்க. நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமாண்டவரே, எங்களில் சிலர் எவ்வளோ நாங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம், பெருமூச்சிட்டு கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சில போராட்டங்கள் இரவும் பகலும் எகிப்தியர்கள் போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருந்ததோ அப்படியாக சில போராட்டங்கள் ஆண்டவரே எங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆரம்பத்தில் எங்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு சுவாமி.
இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடிவு வரும்னு எங்களால் நம்ப முடியாத நிலைமையில நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம். இன்றைக்கு உடைய வார்த்தையை கொண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்னீர், இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை என்று. அப்படியாகவே எங்கள் சூழ்நிலையிலே எங்களுக்கு எகிப்தியராயிருக்கிற அந்த பிரச்சனை, இன்று நாங்கள் காண்கிற அந்த பிரச்சனை இன்றோடு முடிந்து போகட்டும் ஆண்டவரே. ஓ தகப்பனே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பின்மாற்றங்கள், விழுந்து போன தன்மைகள் ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ முறை விழுந்து போனோமே. கடந்த இந்த 2024 மாத்திரம் எத்தனை முறை நாங்கள் உம்மை மறுதலித்தோம் என்று சொல்லி நாங்கள் வேதனையோடு இருந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம் சுவாமி. ஆண்டவரே, போதைக்கு அடிமையாக இருந்து 23 முறை மறுவாழ்வு இல்லத்துக்கு சென்றவன், 2 முறை ஜெயிலுக்கு சென்ற ஒரு மனிதன், அவனை குறித்து நீர் ஆண்டவரே நீர் மனம் செலுத்து போகவில்லை. அவனை இன்றைக்கு விடுவித்து ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அதே வல்லமை, அதே உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசுவின் வல்லமை எங்களுடைய குந்தி குந்தி நடக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை உயர்த்த முடியும் என்று நம்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை குளிர்வித்துக் கொண்டிருக்கிற தண்ணீரா எங்களை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற அதை ஆண்டவரே தேவ அக்கினி நக்கி பாடும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றிலிருந்து தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்தத்தினால் நிறைந்தவர்களாக வாழ எங்களுக்கு பலன் தருவீர். நிச்சயமாகவே எங்களுடைய பிரயாசம், எங்களுடைய விசுவாசத்திற்கு முடிவு உண்டு, அது ஒருபோதும் வீண் போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. போவாசை போல அது ஒரு திருமணமாக இருக்கலாம், அது ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்த்திருக்கிற நன்மையாக இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் காத்திருந்தது எங்களுடைய இருதயத்தை இழைத்து போக பண்ணி இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் விரும்பின காரியம் வரும்போதோ ஆண்டவரே, அது உண்மையாகவே அந்த சந்தோஷம் இந்த நாளிலே எங்களுக்கு வேண்டும். உன்னுடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறேன். அதை விசுவாசிக்கிறோம், நிறைவேற்றும். இந்த ஆண்டு ஆண்டவரே, நாங்கள் வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிற ஒரு ஆண்டாக இருந்து உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டாக எங்களுக்கு மாற்றித்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது